வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க வந்தோம்னா ஜுராசிக் வேர்ல்டு தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து இது வந்து 7வது பார்ட்னு நினைக்கிறேன். இது 6வது பார்ட் எல்லாமே ரிசர்ச்சிங் கண்டென்ட்ல தான் வந்திருக்கு. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ரிசர்ச்லேருந்து நம்ம எல்லா ஹாலிவுட் படம் காலகாலமாக எந்த ஒரு ஹாலிவுட் படம் இருந்தாலும் இந்த மாதிரி எது ஒன்று இருந்தாலும் ரிசர்ச் பண்ணி அங்கே விட்டு வந்துருவானுங்க ஒரு இதுவை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு டீம் போவோம். அதே கான்செப்ட் தான். 3Dலாம் ஓகே இல்லை, எனக்கு இல்லை. முன்னாடி இருந்த டைனோசர் மூவி மாதிரி இது இல்லை, ஜுராசிக் பார்க் மாதிரி இல்லை. இல்லை, ஒரு இது இல்லை காட்டுறாங்களா? அதான் சொல்கிறேன், கம்மியாக தான் இருக்குது சீனே. டைனோசர் சீனே கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எப்பயுமே டைனோசர்னா கிளைமேக்ஸ் ஒர்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த வாட்டி கம்மியாக தான் இருக்குது. அது கிளைமேக்ஸ் தான். அதான் நம்ம ஜுராசிக் ஒன்று ஒரு இது வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜுராசிக் பார்க்கே இல்லாமல் இவங்க சும்மா இந்த மியூட்டன்ட்னு ஏதோ ஒன்று போட்டு அதை வச்சு அதை போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ எதிர்பார்த்துன்னு வரலாமா? பார்க்கல, குழந்தைங்க பார்க்கலாம். பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்லையா? ரொம்ப எதிர்பார்க்க முடியல. பரவாயில்ல, நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும் சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. டைனோசர்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லாவே இல்லை. சூப்பராக இருக்கும். செம்மையாக இருந்தது. எதிர்பார்த்த அளவு இருந்தது. டைனோசர்ஸ்லாம் எப்படி இருந்தது? செம்மையாக பழைய படம் மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. பழைய டைனோசரை பார்த்த மாதிரி இருக்குங்களா? இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த அளவு எதிர்பார்க்க முடியுமா? இல்லை படம் நல்லா இருக்கு, போர் அடிக்காது, போகுது, ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே, டைனோசர்ஸ் எல்லாத்தையும் போல்டாக காட்டுறாங்களா? அதெல்லாம் ஃபுல்லாக கட்டுறாங்க. கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பழைய பாட்டுலாம் கம்பேர் பண்ணும்போது அது கூட ஒன்றுமே இல்லை. படம் நல்லா இருக்குது இப்போதைக்கு. மாறா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு அந்த அளவுக்குலாம் இல்லை. எதிர்பார்த்து நல்லா இருந்ததுங்களா? இல்லை, அந்த அளவுக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்தில்? ஃபர்ஸ்ட் பார்ட்டு நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் பார்த்தேன். காட்டும் நல்லா இருந்துச்சுங்களா? இல்லை, பிரைட்னஸ் அந்த இதெல்லாம் கம்மியாக இருந்தது. டார்க்காக இருந்தது, ரொம்ப நைட்டில் எடுத்த மாதிரி. ஒன்றும் தெரியும். ஒர்த்தாக சொல்ல முடியுமா கிளைமேக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கம்பேர் பண்ணுறோம்? இல்லை, ஒர்த்தெலாம் இல்லை. ஓகே, டைனோசர்ஸ்லாம் நல்லா காட்டுறாங்களா? அதெல்லாம் நல்லா கட்டுறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்கும். ஒரு சில இந்த அனகுண்டா படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அனகுண்டா அந்த இதுலேருந்து அந்த பாய்சன் எடுக்கிறதுக்காக போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க போகிறாங்க. அதே கான்செப்ட் ஒன்று தான். பட் ஆனால் கதையில் இருக்கிற அனிமல்ஸ் தான் வேற ஒழிய மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் வந்து அதிக டைனோசர்ஸ் அதிகமாக காமிச்சிருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் கம்மியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகும் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா பெரிய பொருட்செலவு ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பட்ஜெட். ப்ரொமோஷனுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கே தெரியல இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்றது. எதர்ச்சியாக தான் நான் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்திருக்கேன். இந்த படம் வந்து நீங்கள் பசங்க கூட பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கதையை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இது நல்லா இருக்காது. ஜாலியாக பார்க்கணும், ஒரு த்ரில்லாக இருக்கணும். அந்த ஒரு பயம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்க்கும்போது எனக்கு சின்ன ஒரு ட்ராகன் தான் வரும். அந்த ட்ராகனோட சவுண்ட் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் நம்ம, அவ்வளோதான். மற்றபடி நம்ம வந்து கதை இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. குழந்தைங்களோட ஃபேமிலியாக சில ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ரெகுலராக பார்க்குறவங்க, ஹாலிவுட் படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது மோஸ்ட்லி செட் ஆகிருக்கும். அதனால் ஃபேமிலியோட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். சரி, நன்றி. ஒரு சீன்ஸ் எப்படி இருந்தது படத்தில்? சீன்லாம் நான் எப்பயும் போல தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லை. எல்லா ஹாலிவுட் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது டேரக்டர் அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து சீன் நல்லா இல்லை, ஷார்ட் நல்லா இல்லைன்னு குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க பக்காவாக எடுத்திருப்பாங்க. சிஜிலேருந்து எதுவுமே நான் குறை சொல்ல முடியாது. நம்ம குறை சொல்லணும்னா ஸ்கிரிப்டில் தான் சொல்லலாம். நம்ம அதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. சில டைமில் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும், சில டைமில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நம்ம இதுதான் கரெக்டுன்றதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இது வந்து 7வது பார்ட் இது. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்ல இது வந்து 19 சம்திங்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜுராசிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு, தீம் பார்க்கு இதுலேருந்து ஆரம்பிச்சது தான். அந்த தீம் பார்க்லேருந்து ஒவ்வொரு டைனோசரை வெளியே வந்து இப்போ இந்த லாஸ்ட் பார்ட்டில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா மக்களாக அந்த டைனோசர் வாழ ஆரம்பிச்சிருச்சு. அதில் ரொம்ப பயங்கரமான டைனோசர் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ நம்ம கோழியில் இப்போ ஹைப்ரிட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி டிராகனை ஹைப்ரிட் பண்ணானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஹைப்ரிட் பண்ணதில் பிரிஞ்சு வந்த டிராகன் அதில் மோசமாக. ஏன்னா சில டிராகன் வந்து வெஜிடேரியனாக இருக்கும், ஆனால் இப்போ அது நான்வெஜ்ஜாக மாறி இருக்கும். அதுதான் இப்போ புதுசாக இதில் காமிச்சு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா டைனோசர் பார்ட்ஸ்லையுமே கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருக்கும். இதில் ஒர்த்தாக இருந்ததுங்களா? இதில் எல்லாத்துலேயுமே இந்த அதிகமான டைனோசர்ஸ் காமிச்சிருப்பாங்க, இதில் கம்மியாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான் வழிய. ஏன்னா இவங்க வந்து ஹைப்ரிட் பண்ணதால் எப்படி அவங்க டிசைன் பண்ணுன்றது டிசைனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் தெரியுது. ஏன்னா நான் வந்து அனிமேட்டர்ன்றதால எனக்கு ஓரளவு கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும் அனிமேஷன் பண்ணுறதுக்கு. கிளைமேக்ஸ் பயங்கரமாக எதிர்பார்க்க ஒரு நார்மலாக நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்கிறது. இதுக்கு லீடுன்றது வந்து கிடையாது. எவ்வளோ லீடு வேணாலும் போயிட்டே இருக்கும். நீங்கள் டைனோசரை மொத்தமாக அழிக்கிற வரைக்கும் இதுக்கு லீடுன்னு ஒன்று இருக்கவே
எப்படின்னா லீடு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அடுத்தடுத்த டேரக்டர் இதோட ரைட்ஸை வாங்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மன்னு எத்தனை படம் வேணாலும் பார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டைனோசர்ஸ் அவங்க வந்து ஸ்டோரியை இது பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கு எண்டுன்னு ஒன்று வரணும்னா இந்த உலகம் திரும்பி ஒரு விண்கல் விழுந்து எல்லா டிராகனும் அழிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு எண்டு வரும். டைனோசரை காமிச்சாங்களா? இருக்கு, அதான் சொன்னல ஸ்டார்டிங்லே மக்களோட மக்கள். இப்போ நான் எப்படி நாய் பூனை வளர்க்குறோமோ அந்த மாதிரி டைனோசர்ஸும் மக்களோட வந்துருச்சு. இப்போ நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் அங்கே படுத்து கிடக்கும். அதை வந்து போலீஸ்லாம் சேர்ந்து நவுத்தி வைப்பாங்க. அதே மாதிரி தான் அப்படின்ற போது மக்களோட மக்கள் சேர்ந்துருச்சு டைனோசர். அதில் ஹைப்ரிட் பண்ண டைனோசரும் ரொம்ப ஆபத்தான. இப்போ கேரக்டர்ஸ் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இல்லை டீம் வேற. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு டீமை தான் இறக்குவாங்க. எல்லா பார்ட்லேயும் ஒரே டீம் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இப்போ இருக்க 7th பார்ட் வரைக்கும் எல்லாருமே வேற வேற டீம் மெம்பர்ஸில் தான் வருவாங்களே. 3D வந்து எனக்கு பிடிக்காது அந்த 3D தான். ஏன்னா அதில் வந்து அந்த கிரே ஒரு மாதிரி அந்த பிளாக்கிஷாக ரொம்ப லைட் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். இது நான் ஐமேக்ஸ்லுமே பார்த்துருக்கேன். எனக்கு கண்ணுக்கு சூட் ஆகலையா இல்லை இங்கே நம்ம ஊரில் இப்படி தான் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் எங்கே ஐமேக்ஸில் 3D கிளாஸ் போட்டுமே பார்த்துருக்கேன். அப்பயுமே எனக்கு கரெக்டாக பிடிக்காது. ஏன்னா ரொம்ப நம்ம கலர் டோனில் நல்லா பிரைட்டாக பார்த்துட்டு இது ரொம்ப ஏதோ ஒரு ஃபில்டரில் நம்ம பிளாக் கிளாஸ் போட்டு பார்க்குற மாதிரியே இருக்கும். 3D எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்கல 3D எஃபெக்ட். ஆனால்